முடிவு இந்த கட்சி அங்கீகாரத்தை இழக்கும். இது ஒரு கட்சி என்ற அவர் தலைவர் என்ற பிம்பம் உடைக்கப்படும். இருந்தாலும் தன்னுடைய வாயை வைத்துக் கொண்டு உளறிக்கொண்டு போதையில் உளறிக்கொண்டு இருப்பதால் பாலியலுடைய உச்சகட்ட கூடாரம் சார். அது பாலியலுடைய இவருடைய சீமானுடைய கட்சி. எந்த திராவிட தலைவரை வைத்து சொன்னாரோ, அவர் என்ன சொன்னாரு, ராமநாதபுரத்துல பெரியார் பிறக்கவில்லை என்று சொன்னால் ஆடு மாடு மேய்த்து கொண்டு இருந்திருப்பேன் இந்த சீமான் அப்படின்னு சொன்னார். புகைப்படம் அந்த 10 எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு, அது கொடுத்தாரு, இது கொடுத்தாருன்னு சொன்னார். போர்க்களத்துல எல்லா விஷயத்தையும் பெரியார் தான் காரணம். எல்லா விஷயத்தையும் பெரியார் அவரும் வீடியோ போட்டிருக்காரு. அது அப்படியே என்னன்னு சொல்றது வார்த்தைகளே இல்லை. மிகப்பெரிய அளவில் அவருக்கு பணம் கிடைக்குது. எதனால எங்க இருந்து அவருக்கு பணம் கிடைக்குது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய அரசியல் ஆடுகளத்தினுடைய நேர்காணல்ல நமது உரிமை கட்சியினுடைய நிறுவன தலைவரும் சமூக ஆர்வலரும் மிக முக்கியமாக பல்வேறு விவகாரங்களை ஊடக பேரியலில் தன்னுடைய வளமான கருத்துக்களை பதிவு செய்திருக்கக்கூடிய சகோதரர் செங்கி பத்மநாபன் அவர்கள் எங்களோடு இணைகிறார். ஐயா அவர்களை வரவேற்று நிகழ்ச்சி செல்வோம். சார் வாங்க. வணக்கம் சார். பத்மநாபன் சார், நீங்க ஒரு தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில், அது மட்டும் இல்லாமல் டெல்லியிலேயும் ஒரு ஆளுமையாக எல்லோருடன் கடந்த கால காங்கிரஸ் கட்சி வரலாற்றிலிருந்து இதுவரை தோற்கிறீர்கள். இப்ப தமிழ்நாட்டில் போகக்கூடிய டிசென்ட் வாய்ஸ் கருத்துருவாக்கத்தை தாண்டி தனிப்பட்ட தாக்குதலாகவும், நான் உங்களிடத்திலே சொல்ல முடியாத கடுமையான வார்த்தைகளாகவும் அர்ச்சனை செய்கிறது. இந்த லோக்கல்ல பேசுறதை விட அது யாரு நான் சொல்றேன் யார் இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு நீங்க யூகிக்க முடிகிறதா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்கு நான் என்ன கொஸ்டின்ஸ் கேட்க போன உங்களால தெரியுதா? உலகத்துக்கே தெரியும். அது ஒரு none other than சீமான் என்பது. சீமான் அப்படிதான் நீங்க நினைச்சிருக்கீங்க. நான் நினைக்கிறேனோ இல்லையோ நீங்க நினைக்கிறீங்க, உலகம் நினைக்குது. சரி, ஏன் சார் சீமானுடைய விவகாரங்கள் இல்லாத இன்னைக்கு தொலைக்காட்சி இல்லை? சீமான் பேசுவதுதான் பரபரப்பு. இன்னைக்கு காலையில கூட ஒரு 55 ஆண்டுகளுக்கு 70 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ராமநாதபுரத்தினுடைய சாதி கலவரத்தை எல்லாம் பேசி சர்ச்சை ஏற்படுத்துறார். பெரியாரை குறித்து சொல்வதற்கு முடியாத வார்த்தை இல்லை. நீங்க எப்படி பாக்குறீங்க? தெளிவா சொல்லுங்க. திராவிட ஆதரவாளராக இருந்த ஒரு சீமான் இன்றைக்கு ஆரிய ஆர்வலராக மாறிவிட்டார். அதற்கு காரணம் என்னன்னா, மிகப்பெரிய அளவில் அவருக்கு பணம் கிடைக்குது. எதனால எங்க இருந்து அவருக்கு பணம் கிடைக்குது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அவர் பணத்துக்கோசம் என்ன வேணா செய்வார். அவர் கட்சியிலிருந்து ஏறத்தாழ 37 மாவட்டத்தில், சென்னை உள்பட 38 மாவட்டத்திலையும் அநேகமான மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய கட்சிக்காரங்க வெளியில வராங்க. அவங்களுடைய 2ஆம் தலை நிர்வாகிகள் அத்தனை பேர் கட்ட நினைவுகள் எல்லாரும் வெளியில வராங்க. அவங்கெல்லாம் சொல்றது, சீமான் தமிழ் தேசியத்தை பேசி ஆரம்பிச்சு இப்போ அவர் பணம் வசூலில் இறங்கி விட்டார். இப்போ நீங்க சொன்னீங்க, தேவர் மக்களுக்கும் இமானுவேல் அவர்களுக்கும் 70 ஆண்டுகளுக்கு முன் நடந்த இதெல்லாம் இப்ப பேச வேண்டிய அவசியம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இதற்கு பின்னணி அவருக்கு யாரோ பின்னணி இல்ல. இப்ப கேள்வி என்னன்னா, மரியாதைக்குரிய தலைவர்கள் ஐயா பொன்முத்துராமலிங்கம், இம்மானுவேல் சாகர் அவர்கள் எல்லாம் கடந்த காலங்கள்ல சில புரிதல்கள் இல்லாமல் அதெல்லாம் அந்த காலகட்டத்துக்கு இருந்தது. முகலாயர்களுடைய படையெடுப்பு வந்துச்சு. முஸ்லிம் மன்னர்கள் எவ்வளவு கொடுமைகளை செஞ்சிருக்காங்க. அதை பத்தி நம்ம பேச முடியுமா? இப்ப பேச வேண்டிய அவசியம். இப்போ அந்த வயிற்று பிள்ளைகளா வாழ்ந்துட்டு இருக்கோம். தேவையில்லை, தேவையே கிடையாது. இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்கள் அந்த சாதிய கடமைகளா பண்ணி இப்ப பேசுறாரு. அவருடைய இல்ல ஐயா, இப்ப டார்கெட் என்ன தெரியுமா பத்மநாப ஐயா? பெரியார் தான். எல்லா விஷயத்தையும் பெரியார் தான் காரணம். எல்லா விஷயத்தையும் பெரியார் தான். அப்ப நான் ஆழமா உங்கள்கிட்ட கேட்கறது, ஏன் பெரியாருக்கு அவருக்கு என்ன பகை? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் பரபரப்பா, நீங்க சொன்ன மாதிரி யூடியூப்ல பரபரப்பா இருக்கணும். அவர் மற்ற சோர்ஸ் எந்த சோர்ஸ்ன்னு தெரியல, அந்த சோர்ஸ் கொடுக்குற பணத்துக்கு அவர் விசுவாசமா இருக்காரு. அவர் விரக்தியினுடைய உச்சத்துக்கு போயிட்டாரு. என்ன பேசுறோன்னு தெரியல. அவருடைய முழு சாயமும் வெளுத்து போச்சு. பிரபாகரனுடன் இருந்து எடுத்த புகைப்படம் வெட்டி ஒட்டப்பட்டதாக செய்தி கூட வெட்டி ஒட்டியவரே சொல்லிட்டாரு. சங்ககிரி ராஜ்குமார் சொல்லிட்டாரு. இளங்கோவன் இவர் சந்தோஷ் சொல்லிட்டாரு. புகைப்படம் அந்த 10 எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு, அது கொடுத்தாரு, இது கொடுத்தாருன்னு சொன்னார். போர்க்களத்துல கடைசியில் பார்த்தா நம்ம ஷூட்டிங் செட்ல நம்ம செட்ல ரிஃப்ளெக்டிங் சந்தோஷ் மட்டும் இல்ல, அத்தனை பேரும் சொல்லிட்டு, சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய முன்னாள் புகைப்பட கலைஞர் தாஸ் அவர்களும் பேட்டி கொடுத்திருக்காரு. அவங்க நியூஸ் 18ல ஒருத்தர் இவருடைய ஆதரவு, அவர் நான் வெளிநாட்டுல இருந்தேன், ஆனா அவர் 3 முறை சந்திச்சாரு அப்படின்னு சொல்லி. என்ன ஆதாரம்? 3 முறை சந்திச்சதுக்கு வெளிநாட்டுல இருந்து வர்றவருக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணும் இல்லை. அது மாதிரி விழிச்ச
ஒன்று சொன்னேன் சார், அவர் செந்தமிழ்னே இல்லை சார். செந்தமிழ் சீமான் என்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் ஒரு ஆரிய சீமான். தன்னுடைய பேட்டியில் தன்னுடைய என்ன நிலையில் இருந்தால் தெரியல, நான் ஒரு மலையாளி, நான் தமிழை அதிகமாக நேசித்து பேசக்கூடியவன், எனக்கு மலையாளம் தெரியாது தனக்கே அவரே சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்தெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, 5000 ஆண்டுகளுக்கு முன்பு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, 100 ஆண்டுகளுக்கு முன்பு, இந்த தேவர் 75 ஆண்டுகள் முன்பு, பெரியாருடைய 100 ஆண்டுகள், இவர்கள் எல்லாம் விமர்சிக்கும் அவர் தன்னுடைய தாத்தானுடைய அப்பா யார் என்று சொன்னாலே தெரியும் அவர் மலையாளி என்பதை. ஒரு மலையாளியாக இருந்து கொண்டு நான் மலையாளி என்பதனால அவர் திராவிடராக பார்க்கிறேன், ஒரு இந்தியராக பார்க்கிறேன், கட்சி நடத்தும், திராவிட அரசியல் செய்யட்டும். ஆனால் எந்த திராவிட தலைவரை வைத்து சொன்னாரோ, அவர் என்ன சொன்னார், ராமநாதபுரத்தில் பெரியார் பிறக்கவில்லை என்று சொன்னால் ஆடு மாடு மேய்த்து கொண்டு இருந்திருப்பேன் இந்த சீமான் அப்படின்னு சொன்னார். அதனால் அவருக்கு வாழ்நாள் உயிர் உள்ளவரை விசுவாசமாக இருப்பேன் என்று சொன்ன அந்த வாய் இப்போ அந்த இது ஒரு தமிழ் திரைப்படத்தில் வரும், வடிவேல் சொல்வார் இந்த நல்ல வாய் நாரவாயின்னு சொல்வார். அந்த போல இது நாரவாயா போச்சு. பாலியலுடைய உச்சகட்ட கூடாரம் சார் அது. பாலியலுடைய இவருடைய சீமானுடைய கட்சி, அவருடைய கட்சியை சார்ந்த ஒரு தம்பி சக்திவேல், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 40 பெண்களை வன்கொடுமை செய்து 3 பெண்கள் கிண்டி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க. தூங்குதே, ஒன்றும் புரியலையே, எதனால இவங்க அரசு தூங்குறாங்கன்னு தெரியலையே. ஈரோடு தேர்தலில் ஒரு பரபரப்பு இல்லை, ஏன்னா இவர் சுயேட்சை மாதிரி இருக்காரு. இவர் சொல்றாரு 2 லட்சத்தை சில்லற வாக்கு இருக்கிற இடத்துல திமுக 1 லட்சம் 1.25 1.20 வாங்கினா கூட மீதி இருக்கிற 80 1000 இவர் வாங்கணும்ல. இவர் என்ன சொல்றாரு, இப்பயே என்னுடைய கடந்த கால வாக்கை விட 1 வாக்கு அதிகமாக எடுத்தால், அதை போனாடி 10,000 சில்லற எடுத்தாரு, 1 வாக்கு எடுத்தால் நான் இவரை வீழ்த்தியதாக பொருள். பெரியார் அவர்கள் சொல்லும் முதல்ல நீ பெரியாரை வீழ்த்துறது இல்ல, நீங்க முதல்ல போய் விஜயலட்சுமியை வீழ்த்துங்க சொல்லுங்க சார். அந்த அம்மா அடிக்கடி போன் பண்ணி அசிங்கமா பேசிட்டு இருக்கு. அது நிலைமை. நேத்தோடு இவரு சொல்றாரு, அவருடைய பிரபாகரனுடைய அண்ணன் மகன் அவர்கிட்ட பேசுறாரு, அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு அவரை பத்தி. கார்த்திக் மனோகர் அவருக்கு அந்த பெண் நிருபரை கேட்கிறாங்க. அதுக்கு ஆபாசமான ஒரு வார்த்தை சொல்லு, தலைமை பண்பற்ற ஒரு நபர் தமிழ் தேசியத்துக்கு தலைவனாக இருப்பதை ஒருபோதும் ஏற்க முடியல. திராவிட சீமான், அதாவது நீங்க டிஆர்பிக்காக அசிங்கமா பேசக்கூடாது. இன்னைக்கு கூட சில பத்திரிகையாளர்கள் டிஆர்பிக்காக unparliament word, but they were using for a lot of unparliament. சார் அவருடைய தகுதி அவ்வளவுதான் சார், அப்படி பேசக்கூடாது. ஆமா, நமக்கு ஒரு கண்ணியம் இருக்கு, நமக்கு ஒரு மேன்மை இருக்கு, வார்த்தைகளை ரொம்ப அளவிட்டு பேசணும். ஆனா அவர் பேசக்கூடிய காணொலியை காட்டிட்டு எனக்கு ஷாக் ஆயிட்டாரு. ரொம்ப தனிப்பட்ட முறையில ஒரு பெரியார விமர்சிக்கல, அந்த மோனே இந்த மோனே என்றெல்லாம் பேசக்கூடிய. அவர் என்ன சொல்லியிருக்காரு, சிலோன்ல ஒரு பொண்ணை காதலிச்சு விதவையை கல்யாணம் பண்ணிக்க போறேன், கைம்பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன், நான் விதவை ஈழத்தினுடைய மருமக நான் வரப்போறேன், நான் போறேன் வழிநடத்த போறேன் எல்லாம் சொல்லி யாரும் அவங்க ஏத்துக்கல. ஏன்னா இவனுடைய விஜயலட்சுமியினுடைய லீலைகள்லாம் அவங்களுக்கு தெரியும். அதே சமயத்தில் இந்த கயல்விழி கூட 25-27 வயசு வித்தியாசமா அந்த ஒரு மகள் வயது கொண்டவனை திருமணம் பண்ணி கொண்டு, அதுவும் 2010 இருந்தே அவனுக்கு பழக்கம், 9 இருந்தே பழக்கமா. ஒவ்வொரு செய்தியும் வெளியில வர்றதெல்லாம் பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு. அப்போ அதே அவருடைய உறவு வைத்து அதுக்கப்புறம் 2013 12 திருமணம் செய்து கொண்டார். அந்த மாதிரி எல்லாமே வினோதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுபமுத்துக்குமார் தமிழ் அவருடைய தம்பி அசோக், அவர் என்ன கோவை அசோக் சொல்கிறாரு, புதுக்கோட்டை முத்துக்குமாருடைய சகோதரர், அவரும் வீடியோ போட்டிருக்காரு. அது அப்படியே என்னன்னு சொல்கிறது வார்த்தையிலே இல்லை. யாரை பற்றி? இந்த திராவிட சீமானை பற்றி என்ன சொல்றாருன்னா, திராவிட சீமானா மலையாளின்னா திராவிடம், தெலுங்கு மலையாளம் கன்னடம் தமிழ் சேர்ந்து தானே சார் திராவிடம். இவர் மலையாளி தானே, இவருடைய தாத்தா பற்றி பேச ஒரு மலையாளி தான். திராவிட சீமான் பற்றி சொன்னார். தஞ்சை கரையோரத்தில் காவலர்களை போன்று அணிந்து கொண்டு, காவலர்களுடைய ஆடைகளை சீருடைகளை அணிந்து கொண்டு வழிபறி செய்து திருட்டு பையன் சொல்றாரு. இது வரைக்கும் மறுப்பு கொடுக்கல. அப்ப இதெல்லாம் இது கூட நடந்திருக்கா? இது உண்மையாக இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனை, என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய சிந்தனை. இருந்தாலும் அது மறுப்பு தெரிவிக்கல, அது உண்மை தானே ஆகுது. ஏன்னா அத்தனை ஆதாரம் இருக்கு. வெற்றிமாறன்ட்ட போய் கேளுங்க, பழைய ராஜீவ்காந்திட்ட போய் கேளுங்க, பேராசிரியர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு பை நேம் அவங்க சொல்றாங்க. அது மாதிரி தயவு செஞ்சு ஒருபோதும் சீமான், முதல்ல நாங்கள் சீமான் பற்றி சொல்லும் போது அவர் மீது வன்மம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் பேசுறது பாட்டு ஒட்டுமொத்த மக்களும்
பாருங்க, போட்டோ ஷூட் பண்ற அளவுக்கு மகா கேவலமான ஒரு செயலை செய்திருக்கும் போது இதெல்லாம் நம்ம ஏத்துக்கவே முடியாது சார். இல்லை, இப்ப பெரியார் அப்படிங்கிறது வந்து தமிழர்களின் ஒரு அடையாளம். பெரியார் வந்து பல கருத்துக்களை மாற்றமாக சொல்றாரு. சில கருத்துக்களை தமிழ்ல காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னது உண்மை. அது கூட சொல்லிட்டு என்ன சொல்றாரு, தமிழ்ல அவர் வந்து ஒரு கடவுள் மறுப்பு இயக்கம், தொல்காப்பியம், தேவாரம், திருவாசகம் பேசி உங்களுக்கு என்னடா பிரயோசனம் அவர் சொல்றாரு. பக்தி இலக்கியம் தான் நிறைய இருக்கு, அவர் கடவுள் நம்பிக்கை இல்லை, அவர் அப்படிதான் பேசுவாரு. இந்த மாதிரி காட்டு மிராண்டி மொழியா அறிவியல் மொழியா மாத்துங்க, ஆய்வுகளை தமிழ்ல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுல வந்து தமிழர்களுக்கு சொல்லல, அவருடைய வாழ்க்கையில மரணிக்க வரைக்கும் இந்த மண்ணுக்காக தானே போராடினார், இந்த மக்களுக்காகத்தான் போராடினார். சில நேரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா சாதிய விவகாரங்களையும் தாண்டி கூலி தொழிலாளர்கள் விஷயத்துல நீங்க வாங்கிட்டு இது பண்ணலாம், சில நேரத்துக்கு அவர் தப்பா பேசியிருக்காரு. அதாவது மனிதர்கள் என்றால் தவறுதலா பேசும். ஆனா இன்னைக்கு இவரு பெரியார கார்னர் பண்றது வலதுசாரிகளுக்கு கடும் சந்தோஷத்தை ஏற்படுத்துமா? உச்சமான இவரு தான் 4 பேர் கொண்ட கட்சி 4 முனை போட்டி 2026 சொல்லும் போது அண்ணாமலை சொல்றாரு 4 இல்ல 5 சீமான் அண்ணன் இருக்காருன்னு சொல்ற அளவுக்கு அக்கறையோட அவங்க பேசுறாங்க. அண்ணாமலைக்கு 3% உள்ள பார்ப்பனர்களுக்கு விசுவாசமாக பெரியார் தமிழகத்தில் எதிர்ப்பவர்கள் 3% மக்கள், அவங்களுக்கு சாதகமாக போவதற்கு காரணம் என்னன்னு தெரியல. இவர் IAS IPS வருணெல்லாம் சகட்டு மேனிக்கு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுல எல்லாம் கைதிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசினுடைய அண்ணாமலை, அவரும் ஒரு போலீஸ் அதிகாரி இல்லையா, அவர் காவல்துறையில மிகப்பெரிய ஒரு உறவு இருக்கு, அவங்களுடைய கனெக்டிவிட்டி இருக்கு. அதை வைத்து கொண்டு நாம் கைதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்ற முயற்சி செய்கிறாரா என்பதும் கேள்வியாக தான் இருக்கு. ஏன்னா சிசு கொலையை பற்றி விஜயலட்சுமி புகார் சொல்லும்போது காங்கிரஸுடன் திமுக விலகி வந்தால் என்னுடைய ஆதரவு திமுகன்னு சொன்ன ஒரு நபர் கைது கஞ்சி, அதே மாதிரி இந்த கைது கஞ்சி அண்ணாமலை கையில் வைத்துக்கொண்டு மத்திய அரசை கையில் வைத்துக்கொண்டு அவர் இந்த காயை நகர்த்துகின்றார் என்பதை போலதான் தெரிகிறது. இல்லை, இப்போ நீங்கள் மத்திய அரசே கைது செய்யுதுன்னு சொன்னா இவர் மீது சில பொருளாதார குற்றச்சி தோழர் பாண்டியன் என்பவர் காணொலியிலே பேசுகிறார், அடிக்கடி பேசுறார், நம்முடைய நண்பர் தான் தமிழா பாண்டியன், இவர் மீது பெறா வழக்குகள் இருக்கிறது அப்படி இப்படின்லாம் சொல்றாரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதற்காக இவர் அதிலிருந்து தப்புவதற்காக பெரியாரை இவர் பேசுகிறார் என்ற குற்றச்சாட்டு எப்படி இருக்கலாம்? 97 விழுக்காடு தலைமையில் வைத்து கொண்டாடும் ஒரு பெரியாரை விமர்சிப்பது இப்படி தேவர் இமானுவேலுக்கும் சிண்டு மூட்டி விடுறாரோ அது தேவையில்லையே. தேவையில்லை. அமைதியான சமூகமா இருக்காங்க மக்கள், அவங்க பாட்டுக்கு பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒப்பிட்டு 2 பேரையும் வாங்க நான் பேசுறேன், பெரியார் சிறந்ததா தேவர் இவரு நம்ம அம்பேத்கர் சிறந்ததான்னு சொல்லி பேசுறேன். அத்தனை தலைவர்களும் சிறந்தவர்களே. ஒரு விளையாட்டு விளையாடுறோம், ஒரு பாஸ்கெட் பால் விளையாடுறோம், பாஸ்கெட் பால் விளையாடும்போது ஒரு 6-7 பேர் டீம் இருக்கும், அதுல ஒருத்தருக்கு பரிசு கொடுப்பாங்க மேன் ஆஃப் தி கேம்னு. அதனால அவர் மட்டுமா கூடைப்பந்து போடுறாரு. பாஸ்கெட் பால் கூடைப்பந்துல அத்தனை பேரும் பங்கேற்கிறாங்க, அதுல கொஞ்சம் அதிகமா தூக்கலா இருக்கிறதுனால முதன்மை, அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிட்டு அந்த 2 சமுதாயத்தை அம்பேத்கர் இல்லைன்னா தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த பட்டியலின மக்கள் இல்லை, இந்த அளவுக்கு சுதந்திரமாக அம்பேத்கர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லோருக்குமா போராடினார் போன்று பெரியார் அவர்கள் என்றால் பிற்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்த மக்களுக்கு ஒரு அரணாக இருந்தார். இந்த 2 தலைவர்களுமே ஆரியர்களிடம் இருந்து காப்பாற்றப்பட்டனர். அதாவது யுகமாக ஆரிய ஆதிக்கத்திலிருந்து காப்பாற்றி பிறகு எங்க போச்சு அந்த அடிமை? இஸ்லாமுக்கு போச்சு 800 ஆண்டு. அதுக்கப்புறம் ஆங்கிலேயருடைய 300 ஆண்டு, கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் முகலாயர்கள் 300 ஆண்டுக்கு மேல பிரிட்டிஷ்காரங்க, ஒரு 1100 ஆண்டுகள் அந்நிய ஆட்சி தான் இருக்கு. அதுல இருந்து விடுபட்டு ஒரு 75 ஆண்டு சுதந்திர காற்றை சுவாசிக்கும் போது இதுல பெரியாரையும் அம்பேத்கரையும் தரைக்குறைவா பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பித்து, அது போதையினுடைய உச்சம். என்ன பேசுறதுன்னே தெரியும், சகட்டு மாரி பேசிட்டு இருக்காரு சார். அதனால இஸ் எக்ஸ்போஸ்ட். அவருடைய அங்கீகாரத்தை 2026 இழப்பார். அவருடைய கட்சி கூடாரம் கலைந்து விட்டது. அவருடைய சொந்த நிர்வாகி பிசிறு என்று அழைக்கப்பட்ட அந்த காளியம்மாள் கூட இன்னைக்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவிலே பங்கேற்கவில்லை. இதே தேர்தலில் கடந்த காலத்தில் நடக்கும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் தமிழகம் தழுவிய நிலையில் அந்த கட்சிக்கு பணியாற்றி 10,500 ஓட்டு எடுத்தாங்க. இந்த தடவை வேட்பாளரும் தன்னுடைய கணவன் மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு போறாங்க, யாருமே போகல. இதுவரைக்கும் இப்போ நத்தம் சிவசங்கர் ஒருத்தர், காளியம்மாள், இவர்களால பத்திலாம் ரொம்ப கொச்சையா பேசுறாரு. இப்ப ஆடியோக்களும் நிறைய வந்துகிட்டே இருக்கு, கொச்சையா பேசுறது.
இதனுடைய சார் இப்ப நிகழ்வாக சொல்லிடுறேன் ஷார்ட்டா, இவருடைய முடிவு என்னதான் இருக்கும்? முடிவு இந்த கட்சி அங்கீகாரத்தை இழக்கும். இது ஒரு கட்சி என்ற அவர் தலைவர் என்ற பிம்பம் உடைக்கப்படும். இருந்தாலும் தன்னுடைய வாயை வைத்துக்கொண்டு உளறிக்கொண்டு போதையில் உளறிக்கொண்டு இருப்பதால் அது டிஆர்பிக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் சமூக ஊடகவியலாளர்களுக்கும் அப்புறம் இவங்க சோசியல் மீடியா அவர்களுக்கும் அது ஒரு வரப்பிரசாதமாக அமையும். இந்த தேர்தலில் அனைத்து கட்சிகளும் புறக்கணித்து விட்டது. திமுகனுடைய அராஜகத்தை எதிர்கொள்ள முடியாது என்கின்ற திருமங்கலம் ஃபார்முலா, ஈரோடு ஃபார்முலா, விக்கிரவாண்டி ஃபார்முலா, சைதாப்பேட்டை ஃபார்முலான்னு எக்கச்சக்க ஃபார்முலா இருக்குது. அதனால் ஆளுகின்ற திமுக கட்சியை எதிர்கொள்வது பொருத்தமல்ல என்று பெரிய பெரிய கட்சிகள்லாம் பின்வாங்க. சீமான் மட்டும் கலந்து கொண்டது ஒரே ஒற்றை காரணம். அது என்ன காரணம்? திரள் நிதி கோசம். திரள் நிதினா என்னது? திரள் நிதினா கட்சியினுடைய பணிக்காக மிகப்பெரிய உலக அளவுல அவர் திரள் நிதி திரட்டி தன்னுடைய மகனை 10 லட்சம் 5 லட்சம் கொடுத்து அமெரிக்கன் 25 லட்சம் இன்டர்நேஷனல் படிப்பாரு. அது வகுப்பு ஏற இன்னும் அதிகம் ஆகிட்டே போகும். 3 லட்சம் 2 லட்சம் வாடகை கொடுப்பாரு. ஏகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பாரு. அதற்கு திரள் நிதி தேவை. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. திரள் நிதி மனோகர் அவருடைய பிரபாகரனுடைய சகோதரருடைய மகன் மனோஜ் என்ன சொல்றாருன்னா, இத்தனை இலங்கை வாழ் மக்களிடம் இருந்து உலக அளவில் திரட்டிய பணத்தை கொண்டு அந்த மக்களுக்கு நீங்கள் செய்தது என்னன்னு கேள்வி கேட்கிறார். அது ஒரு பதிலும் கிடையாது. இவருடைய சுகபோக வாழ்க்கை இப்போ அவரு சொன்னது இல்லாமல் ஒட்டுமொத்த கட்சியிலிருந்து நிர்வாகிகளும் அவருடைய பணம் தான் அவருக்கு நோக்கின்றார். இந்த தேர்தலில் அவர் களம் காணுவதற்கு காரணமே அவருக்கு திரள் நிதி மிகப்பெரிய அளவிலே வர வேண்டும், கிடைக்கும் என்பதை மனதில் கொண்டு இப்போ என்ன கிடைக்க போறாரு? இவர் தான் சொல்றாருல்ல, அவங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்க போறாங்க, அதை ஒரு ஓட்டாவது காசு கொடுக்காம வாங்க முடியுமா ஓப்பன் சேலஞ்சாக பண்றாரு. இப்பயும் அதுதான் நடக்க போகுதுன்னு வைத்துக்கொள்வோம். அத்தனையும் தெரிஞ்சுதானே அத்தனையும் ஒதுங்கினாங்க, நீ மட்டும் ஏன் ஒதுங்கல? அதற்கு காரணம் வசூல்ராஜா MBBS போல நீங்கள் திரள் நிதியை நம்பி இந்த தேர்தலில் பங்கேற்கின்ற பணம் மட்டும்தான் உங்களுடைய நோக்கம், வெற்றி அல்ல. 2.5 லட்சம் மீதி 80,000 ஓட்டு இவர் வாங்கினால சார். ஆனால் ஒரு ஓட்டு வாங்கினா கூட நான் வெற்றிக்கு திமுக பெரியாரை வீழ்த்தி விட்டேன் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். பெரிய அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறார் அவரை திராவிட மணி அவர்களை திமுக ஆஃபீஸ்க்கு போய் கொளத்தூர் மணி அவர்கள் போய் சவரம் பண்ணிட்டு இனிமேல் பெரியாரை பற்றி பேச மாட்டேன்னு நீங்கள் சொல்லிட்டு வரணும், ஒரு ஓட்டு இவர் வாங்கிட்டாருன்னு. இதெல்லாம் அற்பத்தனமான ஒரு பேச்சு, புறம் தள்ள வேண்டிய பேச்சு. மக்கள் அவரை புறம் தள்ளி விட்டார்கள். அதில் இனிமேல் அவருடைய பேச்சு எடுபடாது. ஆனால் ஊடகத்துக்கு மிகப்பெரிய தீனியை ஊடகத்துக்கு செய்தி வேணும், மற்றபடி இது ஒரு பேசுகிற கொண்டு இல்லை. சரி, இதுவரை ரொம்ப சிறப்பாக ஒரு கருத்துக்களை சொன்னீங்க. மற்றொரு விஷயத்தில் நம்ம சந்திப்போம். வணக்கம் சார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.